நாம லாஸ்ட் வீடியோவில் எஸ்பிஐலேருந்து 13,735 வேகன்சி வந்துருந்துச்சு. அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதுக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்களா, இது அப்ளை பண்ணுறதுக்கான நிறையா ப்ராசஸ் இருக்குது. வீடியோ லென்த்தாக போகும், நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி புரியும்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ இது. நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்களா இப்படி தான் வரும். இந்த மாதிரி பார்த்தீங்களா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அது கீழே பார்த்தீங்களா அப்ளை ஆன்லைன் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 17/12/2024 7/1/2024 லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை ஆன்லைனில் இருக்கிறத கொடுங்க. கொடுத்தீங்களா உங்களுக்கு இங்கே டேட்டு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் ஆரம்பம் 17/12/2024, க்ளோசிங் 7/1/2025. திருத்துவதற்கும் அதே தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறது 21/1/2025 சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பேமெண்ட் எப்போ முடிக்கும்னு பார்த்தீங்களா, அப்ளை பண்ண காலத்தில் 7/1/2025 முடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நம்பரு பாஸ்வேர்டு போட்டாலும் ஓப்பன் ஆகாது. நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு, இந்த கிளர்க்கு ஜாப்க்கு வந்து புதுசாக தான் வாங்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்களா புதிய பதிவுக்கு இங்கே கிளிக் செய்யணும்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்களா பேசிக் டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேம் கொடுங்க. உங்களுடைய நேம் ஆதார் கார்டில் என்ன ஆகுது அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் தங்கராஜ்னு கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்களா கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்கு, அதே நேம் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்த பின்பு பார்த்தீங்களா மிடில் நேமு, கன்ஃபார்ம் மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, கன்ஃபார்ம் இருக்குது, இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது இங்கே ஷோ ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்களா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துங்க. உங்களுடைய மொபைல் நம்பரு கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா இமெயில் உங்களுடைய கன்ஃபார்ம் இமெயில் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு கேட்கும். அந்த கேப்சா கோடு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. அடுத்து சேவ் நெக்ஸ்ட்னு இதில் அதை கொடுங்க. நீ இதில் கேட்குது பார்த்தீங்க ஆர் யூ ஷோர், இந்த டேட்டா வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கேட்குது. ஏதாவது சேஞ்ச் பண்ணால் இப்போயே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்களா நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்களா இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்தீங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கு தற்காலிக பதிவுன்னு சொல்லி அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கு, பாஸ்வேர்டு சொல்லி கொடுத்துருக்கு. இதை தான் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது திடீர்னு ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி வெளியே வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டால் ஓப்பன் ஆகிடும். ஸ்கேன் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்குது. இந்த இடத்த வந்து பார்த்தீங்களா உங்களுடைய ஃபோட்டோ வந்து கொடுக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்களா 20 50 கேபிக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் 20 50 கேபிக்குள்ளே வந்து பார்த்தீங்களா கேலரியில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன். ஃபோட்டோ கொடுத்துறேன். அடுத்து இந்த ஃபோட்டோ என்னத்தான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்களா நீங்கள் ஒன்ஸு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ கரண்டில் இருக்கிற ஃபோட்டோ கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா உங்களுடைய சைனு, இந்த சைன் வந்து பார்த்தீங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்களா 10 20 கேபி இருக்கணும். நான் அதையும் ரெடி பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க நம்ம வீடியோ இருக்குதா செக் பண்ணி நீங்கள் எப்படி இத்தனை கேபி கொண்டு வரணும்னு பார்த்துக்கலாம். 10 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அந்த சைன் நான் கொடுத்துட்றேன். சைன் அப்லோட் ஆகிடுச்சு. இது என்னோட நான் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். சர்க்கிள்னு கேட்குது. நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால சர்க்கிள் வந்து சென்னைன்னு கொடுத்துக்கலாம். சென்னை கொடுத்துட்டு அடுத்து வந்து சர்க்கிள் ப்ரிஃபரன்ஸ்னு கேட்டுக்குது. ரெண்டுமே வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்களா நம்மளுடைய ஸ்டேட் என்னவோ தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்களா ப்ரிஃபரன்ஸ் டெஸ்ட்டுக்கு, இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ்னு கேட்குறாங்க, தமிழ்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 10வது 12வதுல வந்து நீங்கள் வந்து பார்த்திங்களா தமிழ் ஒரு பாடமாக படிச்சுக்கிறீங்களான்னு கேட்குது. ஆமாண்ணா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருப்போம், அதனால் எஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து என்ன கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியா, ஓபிசி, பிசி, எம்பிசி இந்த மாதிரி இருக்கிறீங்களா, எல்லாத்துமே ஓபிசியில் வந்துடும். அந்த கேட்டகரி எஸ்சின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி சப் கேட்டகரி கொடுத்துருங்க, என்ன கேட்டகரியா அதை கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா நீங்கள் வந்து எஸ்பிஐயில் ஏதாவது அப்பரண்டிஸ் வந்து முடிச்சுக்கிறீங்களான்னு கேட்குது. நீங்கள் முடிச்சிருந்தா எஸ் கொடுக்கலாம்.
இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்துக்கலாம். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்கும். இல்லைனா நோன் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனான்னு கேட்குது. ஆமாம் கொடுங்க, இல்லை வேண்டானா விட்டுருங்க. வேணான்னு விட்டிங்களா எதுவுமே தேவையில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்களா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு டிசபிலிட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் அதிகமாக வேணுமான்னு கேட்குது. இல்லை வேறு யாராவது ஏற்பாடு பண்ணி எழுதுறதுன்னு கேட்குது. இது எஸ்என்ஏ கொடுங்க, இல்லை வேணான்னு விட்டுருங்க, நோன் கொடுத்துருங்க. அடுத்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா அவங்களுடைய ரீஜன் கேட்குது. இந்துன்னு கொடுங்க, வேறு கேட்டுக்குன்னா வேறு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு கேட்குது. இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கொடுத்துக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்சைஸ் மேனான்னு கேட்குறாங்க. எக்ஸர்சைஸ் மேனா எஸ் கொடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்சைஸ் மேனில் டிசபிலிட்டி எக்ஸர்சைஸ் மேனா இல்லையான்னு கேட்குது. நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா நோன் கொடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்களா, நீங்கள் எவ்வளோ வருஷம்னு சொல்லி கேட்குது. நோன் கொடுத்துட்டா தேவையில்ல. அதே மாதிரி பார்த்தீங்களா எக்ஸர்சைஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அப்பா எக்ஸர்சைஸ் மேனாக இருந்து வேலையில் இருக்கும்போதே இறந்துருக்கலாம். அவங்களுடைய வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது டிபெண்ட் பண்ணி எக்ஸர்சைஸ் மேனான்னு கேட்குது. எஸ்என்னு கொடுங்க, இல்லைன்னா கொடுத்துருக்கணும்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா நீங்கள் இப்போ வந்து கரண்டில் வந்து பார்த்தீங்களா எஸ்பிஐயில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களான்னு கேட்குது. நீங்கள் வேலை செஞ்சால் எஸ்ன்னு கொடுக்கலாம். அப்படி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா, நம்ம ஆல்ரெடி எஸ்பிஐலே இருக்கோம், இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணவே தேவையில்ல, ஆல்ரெடி வேலையே இருக்குது, அதனால் நோன் கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எஸ்பிஐயில் வேலை செஞ்சு நீங்கள் ஏதாவது ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டிங்களா, மறுபடியும் ட்ரை பண்ணிங்களான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்களா எஜுகேஷன் லோனு இந்த மாதிரி ஏதாவது ஹோம் லோனு கிரெடிட் கார்டு அந்த மாதிரி எடுத்து சிபில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகிதான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா நீங்கள் ஏதாவது குற்றம் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா உங்கள் மேலே இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் மேலே இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா எக்ஸாம் சென்டர் நம்ம வந்து ப்ரைமரி எக்ஸாம் எங்கே வேணும்னு கேட்குது. நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அதோட கோட் 40, தமிழ்நாடோட கோட் 40 சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி எக்ஸாம் சென்ட்ரு எங்கன்னு கேட்டுக்குது. நான் வந்து பார்த்தீங்களா சேலம்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக் வேணுமே, உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக் இருக்குது குறிப்பிட்ட இது, அதில் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு எதுவாக செலக்ட் பண்ணிக்கலாம். சேலங்கிறது கொடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்களா மெயின் எக்ஸாம் உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் எங்கே வேணும்னு கேட்குது. 2 எக்ஸாம் இருக்குது. ப்ரைமரி வந்து கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம வந்து மெயின் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்களா இதே 40 தான். அதே மெயின் எக்ஸாம் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பக்கத்தில் என்ன ஆகுதோ அந்த சென்டர் கொடுத்துக்கலாம். நான் பக்கத்தில் சேலம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் நேம் கொடுத்துருப்பீங்க. அந்த நேம் வந்து உங்களுடைய இருக்கிற பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ அந்த பேரும் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பேரும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கிற நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதும்போது அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நீங்கள் ஆதார் கார்டில் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கும். அந்த ஆதார் கார்டுலேயும் நீங்கள் கொடுத்துக்கிற பேரும் ஒன்றா இருந்துச்சுன்னா நீ எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது இதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட நம்பர் ஐடி ப்ரூஃப் நம்பர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமே எதில் எழுதுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியா இல்லை இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு கேட்டிருக்கு. நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டுக்குது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 1 பிப்ரவரி 1997 கொடுத்துக்கிறேன். உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும்போது கேட்டுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஜோவாகும் 27 ஜோவாகும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜென்ரல் மேலா பிமேலாங்கிறது கேட்டுக்குது. நான் மேல்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்யூன் பிரதர் சிஸ்டர்னு கேட்டுக்குது. உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது ரெட்டை குழந்தைங்களா அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒட்டி பிறந்தீங்களான்னு கேட்க எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்களா அவங்களுடைய டீட்டெயில்ஸு மேலா ஃபீமேலான்னு கேட்குது. அவங்களுடைய பேர் எல்லாமே கேட்குது. அதெல்லாம் கொடுக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் கொடுத்துங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்குது. மேரேஜ்னா ஆயிடுச்சின்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்குது. நான் வந்து எக்ஸாம்பிள் தங்கராஜன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மதர் நேம் கேட்டிருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமாலன்னு சொல்லி மதர் நேம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்குது. அட்ரஸில் ஃபஸ்ட்டில் எனக்கு அட்ரஸ் கேட்டிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா செங்குட்டை சேலம் பஜார்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அட்ரஸ் 1 2 3 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் இதில் டைப் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டேட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வரும். நான் வந்து கொடுத்துருக்கேன் சேலம் டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அட்ரஸ் கட் பண்ண கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அது மேலே கொடுத்த அட்ரஸ் அப்படியே வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார்த்தா ஜிஎஸ்டின்னு கேட்டிருக்கு. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்ட் அட்ரஸு பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓபிசிங்கன்னு கொடுத்ததுனால 750 ரூபா ஃபீஸ் கேட்குது. நீங்கள் எஸ்சி எஸ்சி அந்த மாதிரி இருந்தால் கேட்காது, இதனால் கேட்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்தனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன படிச்சுக்கிறேன்னா என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குது. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளும் ஒரு டிகிரி, நம்ம அந்த டிகிரி குடிக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேஷன் சொல்லிக்குது. நீங்கள் வந்து இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறீங்களா, இல்லை இப்போ தான் பாஸ் பண்ணிக்கிறேன் பாஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குரூப்னு ஆர்ட்ஸா காமர்ஸா என்னென்னு கொடுத்துக்க, நான் இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா என்ன காலேஜ்னு சொல்லி கேட்டுக்குது, என்ன யூனிவர்சிட்டி காலேஜ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது என்னவோ அதை கொடுத்துக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். அது எப்போ பாஸ் பண்ண கேட்குது, நான் 1 ஏப்ரல் 2017 சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்தான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் பர்சன்டேஜில் கேட்டுக்குது. நீங்கள் எத்தனை பர்சன்டேஜாக அந்த பர்சன்டேஜ் கொடுக்கணும். இந்தான்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கிளாஸு கிரேடுன்னு கேட்டிருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸா செகண்ட் கிளாஸான்னு சொல்லி கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு கிளாஸுன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தால் அதில் கொடுக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமா வேண்டாமான்னு கேட்குது. இது வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீ எக்ஸாம் அவங்களே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. வேணுன்னா உங்களுக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டு கொடுக்கணும். ஸ்டேட்டு கொடுத்துட்டு வந்துடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டிங்களா. இந்த எக்ஸாம் சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு எழுதவும் படிக்க தெரியும், பேச தெரியும், எல்லாமே கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கேட்குது. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துருங்க. என்னால் படிக்க முடியும், எழுத முடியும்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களால் பேச முடியும்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொடுத்துட்டு அடுத்து சேவ் நெக்ஸ்ட்னு கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய ஃபோட்டோ, என்ன சர்க்கிள் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். அப்படி ஏதாவது மிஸ்டேக்னா நீங்கள் வந்து பேக் சைடு போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்களா, அதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃப்ரீ கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பேமெண்ட்டுக்கு போகலாம். பார்த்துங்க எல்லாமே உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்களா ஃபீஸ் கேட்கும் போதுங்க பேமெண்ட்டுன்னு ஆன்லைனில் 635.60 காசு டேக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்களா 750 ரூபா சொல்லியிருக்காங்க. நாம் இன்னும் வந்து பார்த்தீங்களா பேமெண்ட் பண்ணலாம், அதனால் அன்பேன்னு வருது. நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, ஃபேமிலி இதெல்லாம் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே வருது. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் படித்ததுக்கு எல்லாமே வந்துருக்குது. நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்களா அக்ரின்னு கொடுங்க. அடுத்து கொடுத்துட்டிங்களா நீங்கள் ஐடி ப்ரூஃபில் இருக்கிறத நேம் எல்லாம் கரெக்டுன்னு கொடுங்க. அப்படி ஏதாவது மிஸ்டேக்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இது கொடுத்துனா நீங்கள் வந்து பார்த்தீங்களா எக்ஸாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சேஞ்சஸ் மை நேம் ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா அதுக்கான டாக்குமெண்ட் நான் கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்து அவ்வளோ தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியூ பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போயிட்டோம். இதில் வந்து என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தமிழ் கேட்டிருக்குது. உங்களுடைய லெஃப்ட் சைடு
ஒரு பேப்பரை எடுத்துங்க. பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட்டில் கட்டை விரல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு, நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கேன்ரைட் டிக்ளரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கைப்பட எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் பார் ஆண்ட்ராய்டு டிக்ளரேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைப்பட வந்து எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு இதெல்லாம் எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிளாக் கலர் பெனில் தான் எழுதுன்னு சொல்லியிருக்கேன். பால் பாயிண்ட் பெனில் நீங்கள் எழுதி அப்லோட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெஃப்ட் சைடு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு கொடுத்து இது கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைனா ரீப்ரெஸ் கொடுத்தீங்களா மறுபடியும் வரும், நீங்கள் கொடுத்துக்கலாம். சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அப்லோட் முடிஞ்சு அடுத்து பேமெண்ட் போகும். நீங்கள் பேமெண்ட் போய் நீங்கள் வந்து நீங்கள் எஸ்சிஎஸ்டி இருந்தால் உங்களுக்கு பேமெண்ட்டில் கம்ப்ளீட் இதோட முடிஞ்சிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்களா அதர் கேட்டகரி அந்த பிசி ஒம்பிசி அந்த மாதிரி இருந்தீங்களா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 ரூபா பே பண்ணால் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு முன்னாடியே ஜாப்ஸு 13,735 வந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வாங்க. இது மாதிரி ஜாப்ஸு அப்ளை பண்ணுற எல்லா வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம சேனலில் பார்த்தீங்களா எப்படி புரிஞ்சிருக்கோம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் வந்து பார்த்தீங்களா கமெண்டில் கொடுக்குறேன். தெரியலனா கேளுங்க. நான் வந்து உங்களுக்காக நான் வந்து ரிப்ளை கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்களா நம்ம சேனல் மூலிமா நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துங்க. எல்லாத்துக்குமே நம்ம சேனல் சார்பாக பிரார்த்தனை கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். இந்த 13,735 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.